சத்தியமாகவே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு கார்த்தி சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன், பேக்வேர்ட்ல போனேன். அது இது இல்ல. அரசு அமைச்சரான உடனே ஒரு ஹாக்கி விளையாட்டு போட்டியில ஒரு அரங்கம் அமைச்சு வச்சிருக்காங்க. முன்னாள் ஹாக்கி வீரர் ஐயா பாஸ்கர்னு ஒருத்தர், அவர் போய் பேசுறாரு. இது என்ன ரூல்ஸா, இது இப்படி பண்ணணுமா, என்ன ஹாக்கி வீரர்களுடைய யாருமே உட்காரலையே, ஏன் அப்படின்னு கேட்டா ஐயோ அடிச்சிருவாரோன்னு பயம். செக் பண்ணி பார்த்தா பேம்பஸ் நனைஞ்சிருக்கும். ஏன் அவசரமாக முந்திக்கொண்டு டிஏசி குடும்ப பிரச்சனையும் இல்லை, பணிச்சுமையும் இல்லை, ஆனால் மன அழுத்தம் இருந்தது என்று ஏன் சொல்றீங்க? பணிச்சுமையும் இல்லை என்றால், குடும்ப பிரச்சனையும் இல்லை என்றால் மன அழுத்தம் வந்தது என்பது ஒண்ணு பொண்டாட்டியால தொல்லை, இல்ல வேலையால தொல்லை, வேற என்னங்க தொல்லை? நமக்கு இருக்கிற ரெண்டு தொல்லை ஒரே தொல்லை தான். ஏசப்பா ஆண்டவரே அல்லாவே, ஒரே தொல்லை. ஒண்ணு வீட்டில் போனா ஐயோ கூட்டத்தை கேட்டுருவாங்களே, இவங்க வேற லைவ்ல போட்டுருவாங்க, வீட்டுக்கு போனா அங்க பால் டாயில் காத்திருக்கும், பாயாசம் சாப்பிடுறியா? எங்க ஐயா நெல்லை கண்ணன் சொல்லுவாரு, கக்கன் காமராஜர் கட்டுவதற்கு வேட்டி இல்லாமல் கட்டுவதற்கு சட்டை இல்லாமல் வாழ்ந்தவன் காமராஜர். இவன் கலட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டுல கிடைக்கவே தெரியாம நாம் தான் மகிழ்ச்சினா இளைஞர் பாசற, மகளிர் பாசற, ஊழல் ஒழிப்பு பாசற, லஞ்ச ஒழிப்பு பாசற, விவசாய பாசறன்னு இருக்கு. திமுக இளைஞர் அணி, சுற்றுச்சூழல் அணி, மகளிர் அணி இருக்கு. அப்படி ஒரு கட்சியில் இந்த மாதிரி பாசறைகள் இருக்கும். உலகத்திலேயே இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை போல பாலியல் பாசறை என்று வைத்துக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஆனா இவன் எங்களை விமர்சனம் பண்றான், எங்களை அவதூறுபடுத்த வர்றான், எங்களை கேவலப்படுத்த வர்றான். இதெல்லாம் வச்சு வீழ்த்திடலாம் நினைக்கிறான். 1,00,000 சீமான்களை அண்ணன் சீமான் உருவாக்கி வச்சு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆளுன்னு லட்சக்கணக்கான சீமான்களை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்காரு. கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது, ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலினே கிடையாது. நான் கேட்கிறேன், திமுகவில் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு தினமும் காலில் குளிச்சு சந்தன பொட்டு வச்சு கருணாநிதியோட படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சுட்டு பார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லையும் போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்டிருக்கான். நான் கேட்கல, எப்போ ட்விட்டர்ல கேட்டிருக்கான். ஐடி பேர் சொல்லணுமா? இடுமாவனம் கார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகி விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன தெரியுமில்ல? அண்ணாமலையின் பயணமோ ஸ்டாலினுடைய ஈடில்லா ஆட்சி 2 ஆண்டு சாட்சியோ அல்ல, மிகப்பெரிய மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகி விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டு. கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே கூடியிருக்கிறது என்பதுதான் அதற்கான எடுத்துக்காட்டு. இவன் திமுக இப்படி கத்தனம்னா 300 ரூபாய், ஒரு முறை கத்த 200 ரூபாய், தளபதி அப்படின்னா 200 ரூபாய். மோடி என்னதான் வணக்கம் மேரா தேஸ்மே அமரா பூஸ்மேன்னு பேசினாலும் இங்க எடுபடாது. மோடி திருவள்ளுவரை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் திருக்குறள் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே திருவள்ளுவர் மட்டும் உயிரோடு இருந்தா அவர் கையில வச்சிருக்கிற ஆணி எடுத்து நட்டு மண்டில நறுக்கரை இறக்கிடுவார். என்னங்க யாருங்க அவன்? யார் அவரு? பொண்டாட்டிய கொன்ன வழக்குல, கஞ்சாவித்த வழக்குல ஓடி வந்து நின்று அந்த வழக்குல தஞ்சம் புகுந்து வந்து 2000 ஏக்கர் ஒரு நாட்டை கட்டி வச்சிருக்காரு. அங்க வந்து யானையோட வழித்தடம் இருக்கு, யானையின் வாழ்விடம் இருக்கு. ஆனா இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1982க்கு அப்புறம் காடுகள்ல யானை வழித்தடத்தை நாங்க அளவு பண்ணல. அளவு பண்ண மயிரை புடுங்கிட்டு இருந்தல. அந்த பஞ்சை அத்தியாவசிய பட்டியலிருந்து நீக்கியதுனால இன்னைக்கு பஞ்சு பதுக்கப்பட்டது. பஞ்சு பதுக்கப்பட்டதுனால விலை ஏறியது, நூல் விலை ஏறியது. நூல் விலை ஏறியதுனால நம்ம ஆள் வாங்க முடியாம என்ன பண்றான்?
நைலான் நூல்களை, இந்த பாலித்தீன் நூல்களை எங்கிருந்து கொண்டு வரான்? வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வரா. அத ஒரு முதலாளி கூட, தமிழ் முதலாளி கிடையாது. எங்களுக்கு வேலை திருநெல்வேலிக்காரனுக்கும் தூத்துக்குடிக்காரனுக்கும் சிவகங்கைக்காரனுக்கும் ராமநாதபுரத்துக்காரனுக்கும் வேலை கொடுத்த திருப்பூர் முதலாளிகள், கொங்கு முதலாளிகள் இன்னைக்கு என்ன பண்ற? தொழிலை விட்டு வெளியேறிட்டான். இதுக்கு காரணம் யாரு? இந்த கேடி பய மோடியும்